எத்தனையோ கோவில் கோவில் போகிறோம், கஷ்டம் தீரலை. எவ்வளவோ அன்னதானங்கள் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் நினச்சது நடக்கலை. எத்தனையோ மருத்துவரை பார்த்துட்டோம், காசை வாரி வாரி இறைச்சிட்டோம், எங்களுக்கு ஒரு வாரிசு இல்லை. இப்படியெல்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்னதானம் பண்ணுறீங்க, யாருக்கு பண்ணுறீங்க? எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. உணவோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே அன்னதானம் பண்ணணும். உணவோட அருமை தெரிஞ்சவங்க யார்? அடுத்த வேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு மட்டுமே ரொம்ப ரொம்ப உணவோட அருமை தெரியும். அதனால் அவங்களுக்கு நம்ம ஒரு வேளை உணவு வாங்கி கொடுத்தோம்னா அவங்க மனசார நம்மளை வாழ்த்தி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு புண்ணியம். அதனால் உணவை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு அன்னதானம் பண்ணணும்னு நம்ம முடிவு செஞ்சு அன்னதானம் பண்ணணும். எவ்வளோ நாங்கள் சாமியை கும்பிட்டும் இன்னும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியே பிறக்கலையேன்னு எத்தனையோ பேர்கள் இருப்பாங்க. யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்னா அதில் வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். அந்த விஷயத்தில் நம்ம இறங்கினா தான் அது வெற்றியா தோல்வியான்றதே நமக்கு தெரியும். அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம போகாமையே இது வெற்றியா அடையுமா இல்லை தோல்வி அடையுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னா உட்காந்துட்டே தான் இருக்கணும். நமக்கு முன்னாடி எல்லாம் போயிடுவாங்க. போய் வெற்றியா தோல்வியான்னு பார்த்து வெற்றிக்கான படி ஒரு படி இருக்குன்னா அது தோல்வி எனும் படியை நம்ம கடந்தாதான் அது வெற்றியான படி நம்ம அடையவே முடியும். அதனால் நம்ம யோசிக்கவே கூடாது, நம்பி இறங்கணும். அது நம்ம கடவுளை நம்பி ஒரு விஷயம் பண்ணும்போது அதை நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றி கொடுப்பார். ஏன்னா இத்தனை படிகள் நம்ம ஏறி ஏறி தோற்று போயிருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு கடவுள். அப்போ வெற்றிக்கான படியை நிச்சயமாக நம்மளுக்கு கொடுப்பார். நம்பிக்கை நமக்கு வேணும். நாளைக்கு எந்திரிப்போன்னு நம்ம அந்த நம்பிக்கையில் தான் நம்ம இன்றைக்கி நைட்டே நம்ம தூங்குகிறோம். நாளைக்கு நம்ம என்ன ஆகுமோன்னு நினச்சோன்னா இன்றைக்கே தூங்க முடியாது, தூக்கமே வராது. அதனால் நாளைக்கு நல்ல நாளாக இருக்கும்னு நம்ம நம்பி இன்றைக்கி நிம்மதியாக தூங்குற மாதிரி. முருகா முருகான்னு நான் எப்போவும் சொல்லிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒரு குழந்தை கருவறையில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரியாமல் இருக்கலாம் ஒரு தாய். ஆனால் அது முழுசாக பொறுக்குமா இல்லையான்னு தெரியாமல் இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வேதனைன்னு ஒரு தாய்க்கு தான் தெரியும். அந்த ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? நான் கன்சீவாக இருக்கேன்னு தெரியாமல் பவர்ஃபுல்லான டேப்லெட் எடுத்து அப்புறம் டாக்டர்ஸை ஸ்கேன் எடுத்து பார்த்து இந்த குழந்தை அபார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் முருகனை வேண்டி முருகனை நம்பி அந்த குழந்தையை பெற்றுக்கிட்டேன். அதுதான் சுபல், 2வது பையன். அவன் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீண்ட ஆயுளோடு என்றைக்குமே இருப்பான். அதுக்கு காரணம் நம்ம வெற்றிவேல் முருகர் தான். அதனால தான் நான் எப்போவுமே பிரியமாக முருகரை கும்பிடுவேன். இந்த நாள் என்னுடைய குழந்தை பிறந்த நாள் இன்றைக்கி. நான் எவ்வளோ அன்றைக்கி சந்தோஷமாக இருந்தேன்னு இன்னை வரைக்குமே நான் அதை உணர்றேன் அந்த முருகரால். அதனால தான் நான் முருகரை ரொம்ப ரொம்ப பிரியமாக நான் வணங்குறது. வெற்றிவேல் முருகன்.